விஏடி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேரளாவில் 1.5 வயசான ஒரு குழந்தைக்கு 91 இடங்கள்ல காயம் விட்டு அந்த குழந்தை கொடூரமா கொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட அம்மாவோட புதிய கணவர். அதுக்கு உடந்தையா இருந்து அந்த குழந்தையோட அம்மா அப்படின்னா நம்மளால நம்ப முடியுமா? அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கரெக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த குழந்தைய 6 மாசமா பிரெக்னெண்டா இருக்கும்போது அந்த குழந்தையோட அப்பா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துறதா சொல்லப்படுது. அது ஆக்சிடென்டா இல்ல உடல்நல குறைவா இல்ல சூசைடா அப்படிங்கிறது கரெக்டான ரிப்போர்ட் கிடைக்கல. ஆனா அந்த குழந்தையோட அப்பா இறந்துடுறாங்க. அப்போ சிங்கிள் பேரண்டா தான் ஸ்டார்டிங்ல இருக்கிறாங்க. அந்த அம்மாவோட அம்மா வீட்டுல தான் அந்த குழந்தையோட அம்மா இவங்க எல்லாருமே இருந்துட்டு வர்றாங்க. இப்போ அந்த குழந்தையோட அப்பாவோட வீட்லயுமே இந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையோட அம்மாவுக்குமே ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துட்டு தான் வந்தது. இப்போ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அவங்க ஒர்க் பண்ற இடத்துலதான் ஃபர்ஸ்ட் இந்த கொடூரனை பாக்குறாங்க. பார்த்துட்டு வழக்கம் வந்து ஒரு காதலா மாறிடுது. ஒரு கட்டத்துல காதலா மாறி அப்போ அவங்க எல்லாம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி ஓகே நமக்குன்னு ஒரு தனியான ஒரு வாழ்க்கையை நம்ம போகணும், தனியா ஒரு வாழ்க்கையை பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா வீடு எடுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் திருவனந்தபுரத்துல உள்ள நெடுமங்காடு அப்படிங்கிற ஏரியாவில் போய் தங்கியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாதான் இவங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்றாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஆரம்ப காலத்துல இருந்தே அந்த குழந்தையோட அம்மாவோட காதலனுக்கு அந்த குழந்தை இவங்க கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்போ ஆரம்பத்துல இருந்தே அந்த குழந்தைக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கான். அப்போ டார்ச்சர் பண்ணிட்டே வரான். அப்ப என்ன நடக்கு அப்படின்னா, அந்த குழந்தையோட அம்மாவுமே இதுக்கு குழந்தையா தான் இருந்திருக்காங்க. வெளியில யாரு கேட்டாலும் சொல்லவே இல்லை. அக்கம் பக்கத்துல யாராவது வந்து இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்கும்போது எப்ப கேட்டாலும் எதனா ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, குழந்தை கீழே விழுந்துருச்சு, அது இந்த மாதிரி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துச்சு, சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சமாளிக்கிறதுக்கான காரணங்கள் மட்டுமே சொல்லியிருக்காங்களே தவிர உண்மை என்னங்கிறது வெளியில தெரியவே இல்லை. அப்போ அந்த குழந்தையோட அம்மாவோட அம்மா அந்த பாட்டி வந்து ஒரு நாள் பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க பார்க்க வரும்போதுதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தேகமாயிருக்கு. யாருன்னா அந்த குழந்தையோட அம்மாவோட காதலன் மேல சந்தேகம் வந்திருக்கு. என்ன குழந்தைக்கு எப்பயுமே என்னடா அது ஒரு சின்ன குழந்தைக்கு எப்பயுமே ஒரு காயம் உடம்புல எதனா ஒரு காயம் இருந்துட்டே இருக்கு. ஆனா இவங்க கேட்டா ஒவ்வொரு நேரமும் ஒரு மாதிரி பதில் சொல்றாங்களே சமாளிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அம்மாவோட அம்மா பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுபடலை. ஏன் அப்படின்னா அந்த குழந்தையோட அம்மாவே போயிட்டு அதுக்கு இல்ல அப்படின்னா எதுவுமே கிடையாது, இந்த குழந்தைய நாங்க டார்ச்சர் எல்லாம் பண்ணல, அந்த குழந்தை கீழே தான் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தையோட அம்மாவோட அம்மா சொல்றத இந்த சமூகம் ஏத்துக்குமா இல்ல குழந்தையோட அம்மா சொல்றத ஏத்துக்குமா அப்படிங்கிறத நம்மளே யோசிச்சு பாத்துக்கணும். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயும் பெருசா கண்டுக்கல அந்த குழந்தையோட பாட்டி சொல்றத. இது இப்படியே நீடிச்சுட்டே இருக்கு. அந்த குழந்தை தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டே இருந்திருக்குங்க. அப்போ ஒரு நாள், அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மே 31 ஞாயிற்றுக்கிழமை அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்றாங்க, வேலை விஷயமா தமிழ்நாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ குழந்தைய யாரை நம்பி விட்டு போயிருக்காங்க, இந்த கொடூரனை நம்பி விட்டு போயிட்டாங்க. இந்த கொடூரம் என்ன பண்ணிருக்கான், காலையில இருந்தே குழந்தைய துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கான். அந்த அம்மா வீட்டுல இருந்து எப்போ போயிருக்காங்களோ அப்போதுல இருந்தே இந்த குழந்தைய அவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இது இன்னும் கொஞ்ச நாளா நடக்கலங்க, இது ரொம்ப நாளாவே நடந்துட்டே தான் இருந்திருக்கு. இது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பார்த்துட்டும் பெருசா கண்டுக்கிடாமலே இருந்திருக்காங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் அவங்களும் இருந்திருக்காங்க. அப்போ அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல அந்த குழந்தை வலி வாங்க முடியாம கத்தி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த 1.5 வயசு குழந்தை முழுசா பேசக்கூட வருமானு தெரியல அந்த குழந்தைக்கு. ஆனா அப்ப அந்த குழந்தை எவ்வளவு வலி இருந்ததுன்னா அவ்வளோ எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கத்தி இருக்கும். அந்த வீட்டை சுத்தி யாராவது இருந்து அதை கேட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினைச்சு பயந்து போய் அந்த குழந்தையோட வாயை லைட்டா அழுத்தி பிடிச்சிருக்கான் அந்த கொடூரன். அழுத்தி பிடிச்சு அந்த குழந்தை சாவதண்டிக்கும் கையை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அந்த குழந்தை ஒரு இடத்துல இறந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறமேட்டி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் இன்னும் நிறைய திடுக்கிற தகவல்கள் எல்லாம் தெரியுது. என்ன அப்படின்னா, அந்த குழந்தை 91 இடங்கள்ல கொடூரமா காயம் விட்டு தான் இறந்திருக்கு. 91 இடங்கள்ல காயம் இருக்கிறது வந்து ரிப்போர்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு சிகரெட் காயங்கள் எல்லாம் வச்சு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்கான் அந்த அம்மாவோட காதலன், அந்த கொடூரன். அந்த அளவுக்கு ஒரு ரணமான வேதனையை அனுபவிச்சுதான் அந்த குழந்தை செத்துருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மண்ணில் பிறந்ததை தவிர அந்த குழந்தை வேற என்ன தப்பு பண்ணியிருக்கும். அந்த இமேஜினேஷனே பண்ண முடியல நம்மளால. அந்த அளவுக்கு நிறைய கொடூரமான விஷயங்களை அனுபவிச்சுட்டு அந்த குழந்தை இறந்துருக்கு. இத கண்டிப்பா நம்ம வந்து இந்த கொலைக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா அரசை வந்து கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச ரெக்வஸ்ட பண்ணுவோம். இது இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்காம நம்ம தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை பார்ப்போம்.
நன்றி, வணக்கம்.